அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டர வெட்னஸ்டே டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின்ஸோடைய சொல்யூஷன் பார்க்க போறோம். ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எம்சிக்யூஸ் புக்லெட் பார்த்தீங்கன்னா 3 புக்லெட் வரும் டோட்டலா. இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 புக்லெட் வரும். ஓகே, இந்த 3 புக்லெட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எம்சிக்யூஸ் கலெக்ஷன் தான். 6000 ப்ராப்ளம் இருக்கும் டோட்டலா. 10 யூனிட்டுக்கான எம்சிக்யூஸ். ஸோ 10 யூனிட்டுமே வந்து 3 புக்லெட் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே, ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. ஸோ வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதனுடைய ஒர்த் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா 2023 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் 2023 இயர் சொல்யூஷன் போட்டிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். நிறைய பேர் என்னுடைய கிளாஸஸ் கேட்டிருந்தீங்க. என்னுடைய கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு வரேன். சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து என்னுடைய கிளாஸஸ் டீட்டெயில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க என்னுடைய கிளாஸஸை போய் யூடியூப் பிளேலிஸ்ட்டில் ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி 10 நோட்டு உங்கள் கையில் இருக்கணும். ஸோ ரியல் அனாலிசிஸ் ஒரு நோட்டு தனியாக போட்டுக்கணும். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் தனியாக ஒரு நோட் போட்டுக்கணும். அப்புறம் ஓடிஇ தனியாக ஒரு நோட் போட்டுக்கணும். பிடிக்குமே தனியாக ஒரு நோட் போட்டுக்கணும். ஓஆருக்கு தனியாக ஒரு நோட் போட்டுக்கணும். ஸ்டாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நோட் இருக்கணும். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் கால்குலஸுக்கு ஒரு நோட் இருக்கணும். இன்டெகிரல் கால்குலஸுக்கு ஒரு நோட் இருக்கணும். வெக்டார் கால்குலஸ்க்கு கண்டிப்பாக ஒரு நோட் இருக்கணும். ஸோ வெக்டார் கால்குலஸ் கம்ப்ளீட்டாக கிளாஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் மொத்தமாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் என்ன ப்ளே ஆகுது அப்படின்றத அந்த நோட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கொஷின்ஸ் எழுதிக்கணும். அது ரிலேட்டடான கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் பேட்ச் கொஷினை இமீடியட்டாக ஒர்க் பண்ணணும். ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் 7 ஹவர்ஸ் நல்லா சாலிடாக உட்காந்து படிங்க. ஈவினிங் 6 o'clock எந்த ஒர்க் இருந்தாலும் தூக்கி போட்டு 6 PM ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6 to 10 PM வரைக்கும் உட்காந்து படிங்க. இந்த டைமை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஹவர்ஸ் பீரியட் இது. 6 PM to 10 PMன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹவர் பீரியட். ஸோ அந்த டைமில் வந்து பிளேலிஸ்ட் கவனிங்க. வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் பாருங்க. கொஷின் ப்ராக்டிக்ஸு நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த 6 to 10 PM வரைக்குமே அந்த எம்சிக்யூ புக்லெட் வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ப்ராப்ளமாக அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி மைண்டில் அப்படியே எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களே வந்து ஒர்க் பண்ணி பார்த்து என்ன பண்ணணும், அந்த கொஷின்ஸை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது ரிலேட்டடாக எம்சிக்யூஸை கலெக்ட் பண்ணணும். இதுதான் நீங்கள் படிக்கணும். டக்குன்னு அப்படியே மொபைல் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஹெட்செட் போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி என்ன ப்ராப்ளம் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணுறத பார்க்கணும். இப்படி தான் நீங்கள் படிக்கணும். அப்படியே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் அனுப்புவேன். அப்படியே டெஸ்ட் அடித்து பார்க்கணும். இது வந்து ஒரு 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 மாதிரியான ஒர்க்கு தான். பட் ஆனால் நீங்கள் உட்காந்து படித்து பார்த்தா தான் தெரியும் அதனுடைய ஒர்த்து என்னன்னு. ஸோ மேக்ஸிமம் சென்னையில் இருக்கீங்களா, கன்னிமரா லைப்ரரி போயிடுங்க. சூப்பராக இருக்கும் அந்த இடம். உட்காந்து அழகாக படிக்கும். இல்லை அண்ணா லைப்ரரி போயிடுங்க. குரூப் ஸ்டடி பண்ணுங்க. 3-4 பசங்க சேர்ந்து படிங்க. நானா லைப்ரரியில் உட்காந்து அவ்வளோ நாள் மணிக்கணக்காக உட்காந்து படிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உட்காந்து படிங்க. ஊர் நோட்டை தனியாக பிரித்து எடுங்க. இப்போ நோட்டு பிரிச்சுடுங்க. குரூப் ஸ்டடி பண்ணிங்க. கன்னிமரா லைப்ரரிலாம் போட்டிங்கன்னா 10 PMக்கு கேங் ஃபார்ம் ஆகிடும். 10 AMக்கு 10 மணிக்கு நீங்கள் கேங் ஃபார்ம் பண்ணிக்கலாம். 10 to 11:30 வரைக்கும் உட்காந்து படிங்க. ஒரு டீ பிரேக் எடுத்துக்கங்க. அப்படியே டீ பிரேக் போட்டு திருப்பி ஒரு 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க. 12 to 1:30 அப்புறம் ஒரு லஞ்ச் ஹவர் முடிச்சிடுங்க. அடுத்து 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 to 5 PM வரைக்கும் படிங்க. ஓகே, ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா டீ கொண்டு வருவார் சைக்கிளில். சூப்பராக டீ இருக்கும். டீ அவர் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து படிங்க. ஸோ அந்த இதில் படிக்கிறவங்க அப்படி படிக்கலாம். புக்ஸை வச்சுக்கிட்டு போட்டுட்டே இருங்க. உங்களுக்கு கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் கையில் இருக்கு. அந்த கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் ரிசீவ் பண்ணுங்க. ஒரு 5 பேர் இருக்கீங்களா, குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த புக்லெட்டை வாங்கிட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி படிங்க. 2வது புக்கை வாங்கி படிக்க பாருங்க. விற்க பார்க்காதீங்க. விற்கக்கூடாது. படிக்கணும். புத்தகத்தை படிக்கணும். வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவேன், எம்சிக்யூஸ் கொடுத்துருவேன், டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின் அனுப்பிட்டு இருக்கோம் குரூப்பில். ஸோ அதெல்லாம் நீங்கள் லைன் பை லைனாக ஒர்க் பண்ணிக்கிட்டே வரணும். உங்களுக்குள்ளே உங்களுடைய அட்மாஸ்பியரை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டடி ரூமை உங்கள் மைண்டுக்குள்ளே கிரியேட் பண்ணணும். எங்கே உட்காந்து படித்தாலும் அது ஸ்டடி ஆகணும். உங்கள் மைண்டு சொல்லணும் அது ஸ்டடி ஆகணும். ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா படிங்க. நிறையா கற்றுக்குங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் கொடுக்குற எம்சிக்யூஸ் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். 1% கூட அது வேஸ்ட் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு 100% அந்த புத்தகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 புக்லெட்டும் இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த போய் மெட்டீரியல் தேடாதீங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சப்ஜெக்டை கரைச்சி குடிச்சிருங்க. ஓகே, ஃபைன். இப்போ டெஸ்ட் கொஷின்ஸ் 1 by 1 பார்ப்போம். முக்கியமாக என்னுடைய கிளாஸஸ் கவனிக்கணும். நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிற கிளாஸஸ் மொத்தமும் பார்க்கணும். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம் சொல்லிட்டு கிளாஸ் கொடுத்துட்டேன். டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப முக்கியமானது.
அதில் பிளேலிஸ்ட்டில் இது வரைக்கும் 175 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சின்ன சின்ன கான்செப்ட் கூட சொல்லியிருப்பேன். 10 நிமிஷம் வீடியோ இருக்கும், 20 நிமிஷம் வீடியோ இருக்கும். பரவாயில்ல, உட்காந்து ப்ளே பண்ணி கவனிங்க. தனி நோட் போடுங்க. யூடியூப் கிளாஸ் வீடியோன்னு தனியாக ஒரு நோட் கிரியேட் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மெட்டீரியல். அதுவும் மேக்ஸ் அப்படியே பொங்கிக்கிட்டு வரும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கண்டென்ட். அவ்வளோ விஷயங்களை கொடுத்துருப்பேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஃபைன். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் பாருங்க. இது கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக பிடிஎஃப் வந்து குரூப்பில் சொல்யூஷன் போட்டுருவேன். L of f of t equal to s plus 2 divided by s square plus 4s plus 5. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். f is a function of t ல இருக்கு அப்படின்னா L of f of t is a function of f of s ல இருக்கும். f of s ல இருக்கும். அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாரிஃபைக்கு நீங்கள் வந்துடணும். முக்கியமான விஷயம். இவங்க என்ன கேட்குறாங்க? f of t. அப்போ அது இன்வெர்ஸ் லேப்லாஸ் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதுதான் நீங்கள் கொஸ்டின் வைக்கணும். ஸோ இன்வெர்ஸ் லேப்லாஸ் ஆஃப் என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படின்னா அது f of t நமக்கு என்ன கிடைக்கும்? L inverse of s plus 2 divided by s square plus 4s plus 5. கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? L inverse of s plus 2 divided by s square plus 4s plus 4 plus 1 பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுவுமே எப்படி பிரிக்கலாம்? L inverse of s plus 2 divided by s plus 2 on the whole square plus 1 square எழுதிக்கலாம். ஸோ ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி உள்ள இருக்கு. அப்போ e power minus 2t s இருக்க இடத்துல s plus 2 இருக்கு. அப்போ 2t வெளியே எடுத்துறீங்க. e power minus 2t கேட்டா L inverse of s by s square plus 1 square. இது வந்து காஸ்ட் e power minus 2t into காஸ்ட். அவ்வளவுதான். இது மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது அப்ளை பண்ணுற மாதிரி லாஜிக் இருக்கா? ஸோ அதுதான் உங்களுக்கு நான் நீட்டாக கொடுத்துட்டேன். L of e power minus 80 into cos pt வந்து s plus a divided by s plus a அந்த ஹோல் ஸ்கொயர் plus b ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க. L of sin 80 ஃபார்முலா என்ன? sin 80 a by s ஸ்கொயர் plus a ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு இருக்கிறாங்க L of e power bt into sin 80 கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் ஏ அப்படியே போட்டுக்குங்க. எஸ்க்கு பதிலாக எஸ் மைனஸ் பிஏ போடுங்க. இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தா அங்கே மைனஸ் போடுங்க. இங்கே மைனஸ் கொடுத்தா ப்ளஸ் போடுங்க. அவ்வளோதான். ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இது ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? எல் ஆஃப் இ பவர் 5t ப்ளஸ் சைன் 2t இப்படி கேட்கலாம். ஸோ உட்கார வைங்க. ஏ இருக்க இடத்துல 2 இருக்கு. அப்போ 2 by s minus 5 அந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். இப்போ 2 by s minus 5 அந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஸோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். a minus b ஹோல் ஸ்கொயர் போட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணி இது போல கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் அழகாக போட்டு போயிடலாம். L of t power n into e power t n factorial divided by s minus a whole power n plus 1. நான் கொடுக்குற ஒவ்வொரு டெஸ்ட் கொஸ்டினுக்குமே டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துட்டு வரேன். யாருமே கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் சொல்யூஷன் இருக்குமா? சொல்யூஷன்ஸ் இருக்கு. என்னுடைய கிளாஸஸ் வீடியோ கொடுத்துட்டு வரேன். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. இது ஆல்ரெடி போட்டோம். இஃப் f of t equal to u of t minus 2 and t u of இது ஃபங்க்ஷன் ஆஃப் இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து சம் g of t, இது வந்து சம் h of t அப்படி கூட வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் f of t ஃபங்க்ஷன் ஆஃப் சம் t minus 2 into t minus 2 நான் எழுதியிருக்கேன். L of f of t என்ன வரும்ன்றதை கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா பார்த்துக்குங்க. L of u of t minus a into g of t minus a வந்து e power minus a into g of s. இந்த g of என்றது லேப்லாஸ் ஆஃப் g of t. இந்த இதுக்கு லேப்லாஸ் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ a ஃபேக்டர் என்னன்னு பார்க்கணும். இங்கே a வந்து 2. அப்போ e power minus 2s போட்டுக்கலாம். வேற g of s, gன்றது உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் t. அப்போ அதனுடைய லேப்லாஸ் என்னன்னு பார்க்குறீங்க. புரியுதுங்களா? இதனுடைய லேப்லாஸ் என்ன? g of இங்கே g of tன்றது என்னது? g of t minus a என்றது t minus 2. a வந்து அங்கே 2. அப்போ லேப்லாஸ் அதுக்கு போடுறீங்க. அப்போ g of t யோட லேப்லாஸ் என்ன? g of t வந்து t ஃபங்க்ஷன். ஏன்னா t minus a னா அங்கே t minus 2. அப்போ g of t வந்து t ஃபங்க்ஷன். அப்போ L of g of t என்ன கிடைக்கும்? 1/s. அதாவது t power n, லேப்லாஸ் ஆஃப் t power n ஃபார்ம் என்ன? n factorial divided by s power n plus 1. ஸோ உங்கள் t வந்து 1. ஏன்னா L of g of t ஃபங்க்ஷன் வேல்யூ 1. ஸோ பவர் 1. இப்போ 1/s ஸ்கொயர். அப்போ 1/s ஸ்கொயர் தான் உங்களுடைய லேப்லாஸ். அப்போ g of s உடைய ஃபங்க்ஷன் வேல்யூ பா. t minus 2 ஓட லேப்லாஸ் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1/s ஸ்கொயர். ஸோ e power minus 2s into 1/s ஸ்கொயர். ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். e power minus 2s divided by 1/s ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து L of del of t minus 3 டிராக் டெல்டா கொடுத்துருக்காங்க. ஸோ L of del of t minus a ஃபார்முலா பார்த்தீங்கன்னா e power minus as. அவ்வளோதான். அப்போ L of del of t minus 1 கேட்குறாங்கன்னா e power minus s. L of del of t minus 2 கேட்குறாங்கன்னா e power minus 2s. L of del of t minus 6 கேட்குறாங்கன்னா e power minus 6x. இப்படி கேட்குறாங்க. L of del of t plus 6 கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
e பவர் 6s அப்படியே போட்டுக்கொண்டிருக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்றீங்க, t மைனஸ் a வந்தால் மைனஸ் a போடுறீங்க, ப்ளஸ் a வந்தால் அப்படியே போட்டு வேண்டியதான். ஓகே, ஸோ எந்த ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு டெரிவேட்டிவ் யூஸ் பண்றது. இஃப் f of s equal to L of f of t இருந்தால் L of f dash of t என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ s into f of s minus f of 0. இது ஃபார்முலா தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகே, ஸோ இது பாருங்க L inverse of 1 by s into s plus 2 பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணணும், வேற எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 1 by s into s plus 2 பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி பண்ணுவீங்க, a by s plus b by s plus 2ன்னு எழுதணும். ஸோ அப்போ 1 equal to a into s plus 2 plus b into sன்னு எழுதுவீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்று b கண்டுபிடிக்கணும், a கண்டுபிடிக்கணும், அந்த ஃபேக்டர்ஸை 0 பண்ணணும். சப்போஸ் நான் b கண்டுபிடிக்கிறேன்னா ஏவை 0 பண்ணுறேன். அப்போ s plus 2 0னா எஸ்ஸோட வேல்யூனா சப்ஸ்டிட் பண்ணணும், -2ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ரெண்டு சைடு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே s கிடையாது, 1 equal to a into இது 0 ஆகிடும் ப்ளஸ் b into -2. இப்போ b யோட வேல்யூ என்ன கிடைக்குது, -1/2. அவ்வளோதான். அங்கே b வந்து அங்கே உட்கார வச்சிடுறீங்க. அதே போல் a வோட வேல்யூ என்ன கிடைக்கும், a வந்து s equal to 0 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, போட்டு x equal to 0ன்றது இதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ a வோட வேல்யூ 1 equal to a into s ஓட வேல்யூ 0 plus 2 plus இங்கே வந்து b of 0ன்னு s equal to 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ a ஓட வேல்யூ வந்து 1/2. ஸோ a 1/2 b minus half அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும். ஸோ 1/2 வேணால் காமன் எடுத்துக்கங்க. ஸோ 1/s minus 1/s plus 2 அவ்வளோதாங்க. என்ன இருக்க போகுது, ஒன்றுமே கிடையாது. இப்போ இதுக்கு லாப்லாஸ் இருக்கணும், இதுக்கு தானே L இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அப்போ L இன்வெர்ஸ் ஆஃப் 1/s into s plus 2 போட போகிறீங்க. This is equal to L inverse of 1/2 times 1/s minus 1/s plus 2. ஓகே, ஸோ இது 1/2 வெளியே எடுத்துப்போம். L inverse of 1/s minus L inverse of இது ஒரு 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ 1/s plus 2. ஸோ 1/L inverse of 1/sன்றது கான்ஸ்டன்ட், அது அப்படியே வந்துடும். மைனஸ் 1/2 டைம்ஸ் இது e பவர் மைனஸ் 2t, ஏன்னா s plus a இருக்கு இல்லையா, e பவர் மைனஸ் 2t. அவ்வளோதான். அந்த ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த கொஷின்ஸ் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து 7th நம்ம கொஷின்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஃபைன். இமீடியட்டாக MCQs வேணுங்க, டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. உங்களுக்கு கிளாஸஸ் நிறையா யூடியூப் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். சேனலும் ரெகுலராக மார்னிங் ஈவினிங் பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ கிளாஸ் கொடுக்குறது அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். கூடவே MCQs வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். சார் நான் ஒரு அகாடமியில் இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், கொஷின் ப்ராக்டிஸ்க்கு உங்கள் மெட்டீரியல் தேவைப்படுது, தாராளமாக வாங்கி படிங்க, ஒர்த்தாக இருக்கும். நான் உங்கள் வாங்க வேணான்னு சொல்லலை, படிங்க. டெஸ்ட் பேட்ச் ரிஜிஸ்டர் பண்ணுங்க, வெட்னஸ்டே டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நிறைய கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்குமே கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகணும். அப்போ தான் எக்ஸாமில் நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சுட்டு வெளியே வர முடியும். ஓகே ஃபைன், தேங்க்யூ.